வணக்கம். ஆர்ஆர்பி NTPC 2025 கேட்ட கேள்வி எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 15 எனில் எக்ஸ் கியூபின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு 1 பிளஸ் 1/x கொடுத்து அதோட கியூப் வேல்யூ என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா a கியூப் மைனஸ் 3a. நமக்கு கேள்வியில பிளஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க மைனஸ் போடணும். இதே நம்ம இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பிளஸ் உள்ளதை யூஸ் பண்ணணும். அப்ப நமக்கு இங்க பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை யூஸ் பண்ணணும். a கியூப் மைனஸ் 3a. நமக்கு இதுல அப்ளை பண்ண நமக்கு ஏ தேவைப்படுது. நமக்கு ஏ அப்படின்னா என்னன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதான் நமக்கு ஏ. அப்ப நமக்கு ஏனா 15, ஏ ஈக்குவல் டு 15. நம்ம இதுல அப்ளை பண்ணலாமா, முதல்ல ஏ கியூப் இருக்கு. ஏ கியூப்னா 15 கியூபா, 15 கியூப், அடுத்து மைனஸ் 3, அடுத்து ஏ இருக்கு, ஏனா 15. இப்ப நமக்கு 15 கியூப் அப்படின்னா என்னன்னா 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 அர்த்தம். நம்ம 15 3 முறை பெருக்கணும் 15ஆலேயே. அப்ப நம்ம 2 முறை பெருக்கும்போது நமக்கு 225 கிடைக்கும். இதே நமக்கு 3 முறை பெருக்கும்போது நமக்கு 3375 கிடைக்கும். அப்ப நமக்கு இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3375 கிடைக்கும். அடுத்து மைனஸ் இருக்கு. அடுத்து 3 இன்ட்டு 15, நமக்கு 3 15 நமக்கு 45 வருமா, 45. இப்ப நம்ம ரெண்டுமே கழிக்க வேண்டியதான். 5க்கு 5 வந்து 0 ஆயிரும், 0 போட்டுக்கலாம். அடுத்து 7ல 4 கழிக்கும் நமக்கு 3 வரும். அடுத்து 33 இருக்கு, 33. அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 3330 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இடைநிலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இடைநிலைனா மீடியன் அர்த்தம். அப்புறம் நமக்கு நிறைய எண்கள் கொடுத்திருக்காங்க. இந்த எண்களோட இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நாம எப்பவுமே இடைநிலை அப்படின்னா கொடுத்திருக்கிற எல்லா நம்பரையுமே நம்ம ஏறு வரிசையில எழுதணும். ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா போகணும். அப்ப நம்ம எல்லா நம்பரையுமே சின்னதுல இருந்து பெருசா எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதியாச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு இதை கட் பண்ணணும், அப்புறம் கடைசியில ஒண்ணு கட் பண்ணணும். அதே மாதிரி முதல்ல 2வது, கடைசியில 2வது, அடுத்து முதல்ல 3வது, கடைசியில 3வது, அடுத்து முதல்ல 4வது, கடைசியில 4வது, அடுத்து முதல்ல 5வது, கடைசியில 5வது. அப்ப நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்ப நமக்கு இந்த நம்பர் தான் இடைநிலை. முதல்ல நம்ம ஏறு வரிசையில் எடுத்து வரிசையை எழுதிக்கணும். அப்புறம் நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு வந்தோம்னா சென்டர்ல உள்ளது நமக்கு ஆன்சரா வரும். அப்ப நமக்கு 35 தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல 2 நம்பர் இருந்துச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டையுமே கூட்டணும், 2ஆல வகுத்துடணும். இல்ல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு நம்பர் தான் ஆன்சரா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட இடைநிலை என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரூபாய் 900க்கு மாதத்திற்கு 6% வட்டி விகிதத்தில் 12 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு தனி வட்டி ஃபார்முலா என்னன்னா PNR/100. இதுல Pங்கிறது அசல், Nங்கிறது காலம், Rங்கிறது வட்டி வீதம். இப்ப நம்ம இடத்துல அப்ளை பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு P தேவை. P அசல் தானே, அது நமக்கு 900 ரூபா இருக்குதா, 900 போட்டுக்கலாம். அடுத்து இன்ட்டு N, என்ன காலம், நமக்கு பாத்தீங்கன்னா 12 மாதங்கள் கொடுத்திருக்காங்க. நமக்கு வட்டியும் பாத்தீங்கன்னா மாதத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு 12 மாதங்கள்னா என்ன போட்டுக்கலாம், 12 போட்டுக்கலாம். அடுத்து பெருக்கல் 6, 6னா வட்டி வீதம், அது நமக்கு என்ன இருக்குது 6% வட்டி வீதமா, அப்ப நம்ம 6 போட்டுக்கலாம். அடுத்து பை 100 இருக்கா, பை 100. இப்ப நம்ம ரெண்டுமே கட் பண்ணலாம் பாருங்க. கீழே 2 0 இருக்கு, மேல 2 0 இருக்குது. நமக்கு 12 6 72 வருமா, 72. அடுத்து இங்க 9 இருக்கா, பெருக்கல் 9. ரெண்டையும் பெருக்கலாமா, 72 9. 92 18க்கு 8, மேல 1, 9 7 63, 1 கூட்டினா 64. அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 648 கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் சி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2 மிகை நிரப்பு கோணங்களில் பெரியது சிறியதை விட 28 டிகிரி அதிகம் எனில் சிறிய கோணம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா நமக்கு சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அர்த்தம். நமக்கு கேள்வியில மொத்தம் 2 கோணங்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பெரியது, இன்னொன்னு வந்து சிறியது. இப்ப நம்ம சிறிய கோணத்தை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து பெரிய கோணம் நமக்கு பெருசு பாத்தீங்கன்னா சிறியதை விட 28 டிகிரி அதிகமா, எக்ஸை விட 28 டிகிரி அதிகமா இருக்கும். அப்ப நமக்கு எக்ஸ் பிளஸ் 28 டிகிரி வச்சுக்கலாம். நமக்கு முக்கியமா தெரிய வேண்டியது மிகை நிரப்பு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்ப நம்ம இந்த 2 கோணத்தையும் கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வருமா, ரெண்டையும் கூட்டலாமா, எக்ஸ் பிளஸ் 28 டிகிரி. ரெண்டையும் நம்ம கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி கிடைக்குமா, 180 டிகிரி. இப்ப நம்ம எக்ஸையும் கூட்டும் போது நமக்கு 2x கிடைக்குமா, 2x. அடுத்து நம்ம இந்த பிளஸ் 28 இங்கிட்டு கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு என்ன வரும், பிளஸ் இங்க மைனஸா வருமா, அப்போ மைனஸ் 20 டிகிரி வரும், 28 டிகிரி. நம்ம 180 28 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும், நம்ம 180ல 30 கழிக்கும் போது நமக்கு 150 வரும். நம்ம கூட 2 கூட்டணும் அப்படின்னா 152 வரும். அப்ப நம்ம 2 கழிக்கும் போது 152 டிகிரி வரும். இப்ப நம்ம 2 கட் பண்ணலாம் பாருங்க. ஓ 2 2, 15ல மொத்தம் 7 முறை வரும், 14 மிச்சம் 1, 12ல மொத்தம் நமக்கு 6 முறை வரும். அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 76 டிகிரின்னு கிடைக்குது. நமக்கு சிறிய கோணம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸ்னா என்னது, சிறிய கோணம். அப்ப நமக்கு 76 டிகிரி தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி நமக்கு பெரிய கோணம் என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. A என்பது வகுத்தல், B என்பது பெருக்கல், C என்பது கூட்டல், D என்பது கழித்தல் எனில் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. 45B 14A 21D 17C 25 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. நமக்கு கேள்வியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கு பதிலா ஒரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாமா, நமக்கு என்ன 45 இருக்கு, 45. அடுத்து நமக்கு B இருக்குது. அவங்க B என்னது, B பெருக்கலாம், பெருக்கல் போட்டுக்கலாம். 14A, ஏனா என்னது, ஏ நமக்கு வகுத்தல் இருக்கா, வகுத்தல்.
21. அடுத்து டி இருக்குது. டினா கழித்தலாம். அப்ப என்ன போடலாம்? கழித்தல் போட்டுக்கலாம். 17. சீன் இருக்கு. சீனா என்னது? சீனா கூட்டல் போட்டுக்கலாம். அடுத்து 25 இருக்குது. இப்ப நமக்கு ஒரே கணக்குல பெருக்கல், வகுத்தல், கழித்தல் நம்ம என்ன பண்ணலாம்னா போர்ட் மாஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதுல பினா பிராக்கெட், ஓனா ஆர்டர் ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிபிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். முதல்ல நம்ம பிராக்கெட் பண்ணணும். நமக்கு இதுல பிராக்கெட்டே இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்து நம்ம வகுத்தல் போடலாம். வகுத்தல் இங்க இருக்கா? நம்ம வகுத்தல் இருக்குது. 14 வகுத்தல் 21 இருக்கா? இப்ப நமக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா 7 பால்ல வருமா? 2 7 14, 3 7 21. இப்ப நமக்கு இங்க என்ன வருதுன்னா 2/3 வருமா? இங்க நமக்கு என்ன இருக்கு? பெருக்கல் 45 இருக்கு. இங்க நமக்கு -17 பிளஸ் 25 இருக்குது. இப்ப நம்ம இந்த 3ஐயும் இந்த 45 கட் பண்ணலாமா? ஒரு 3 3. 4ல பாத்தீங்கன்னா ஒரு முறை 3 இருக்கு, மிச்சம் 1. 15 நமக்கு 5 முறை 3 இருக்கு. அப்ப நமக்கு 15 வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 15 பெருக்கல் 2 இருக்கு. 15 2 நமக்கு 30 வருமா? 30 போட்டுக்கலாம். அடுத்து இங்க என்ன இருக்கு? -17 இருக்கு பிளஸ் 25 இருக்கு. நம்ம அடுத்து பண்ண வேண்டியது கூட்டல் தான். அப்ப என்ன பண்ணணும்? கூட்டல் பண்ணிக்கலாமா? பிளஸ் 25 30. 30 பிளஸ் 25னா 40, 50 55 வருமா? 55 கழித்தல் 17. நம்ம ரெண்டையும் கழிக்கலாமா? நமக்கு 38 தான் இங்க தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. SKC, WOG, ASK, EWO, அடுத்ததான் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. நம்ம இதை பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ஏல இருந்து இசட் வர. ஏ நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்குது, பி நமக்கு 2வது இருக்குது, சி நமக்கு 3வது இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இசட் வந்து 26 இருக்குது. இப்ப நமக்கு கீழே கொடுத்ததோட முதல் லெட்டர் எல்லாம் பாக்கலாமா? எஸ் இருக்குது முதல் லெட்டரா, இங்க நமக்கு W இருக்குது, இங்க நமக்கு ஏ இருக்குது, இங்க இ இருக்குது. SWAE. எஸ் நமக்கு ஆல்பாபெட்ல இங்க இருக்குது. அதோட நம்பர் பாத்தீங்கன்னா 19 வருதா? நம்ம இங்க 19 போட்டுக்கலாம். 19. அது W நமக்கு இங்க இருக்குது. அது நம்பர் பாத்தீங்கன்னா 23 இருக்கா? 23. அடுத்து ஏனா 1, ஈனா 5. நமக்கு 19 பாத்தீங்கன்னா 23 மாதிரி இருக்கு. 20, 21, 22, 23. அப்ப நமக்கு இங்க 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து 23 பாத்தீங்கன்னா 1 மாதிரி இருக்கு. 23, 24, 25, 26. திரும்ப நமக்கு 1. அப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து 1 பாத்தீங்கன்னா 5 மாதிரி இருக்கு. 2, 3, 4, 5. நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க? 4 கூட்டியிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம இந்த 5 கூட 4 கூட்ட வேண்டியதான். 5 பிளஸ் 4 நமக்கு 9 வருமா? 9. நமக்கு 9 என்ன வருது? 9 நமக்கு இந்த இருக்கு. அதோட லெட்டர் பாத்தீங்கன்னா ஐ வருது. அப்ப நம்ம இங்க ஐ போட்டுக்கலாம். ஐ. அடுத்து ரெண்டாவதுலாம் பார்க்கலாம் பாருங்க. KOSW. KOSW. நமக்கு கேங்கிறது 11. 11 பாத்தீங்கன்னா 15 மாதிரி இருக்கு. 12, 13, 14, 15. அப்ப நமக்கு இங்க 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து 15 பாத்தீங்கன்னா 19 மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு இங்கே 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து 19 பாத்தீங்கன்னா 23 மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு இங்கே 4 கூட்டியிருக்காங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? நமக்கு 23 கூட 4 கூட்டியிருப்பாங்களா? 23, 24, 25, 26. திரும்ப என்ன வரணும்? முதல்ல இருந்து 1. அப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஏ வருது. நம்ம ஏ போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம அடுத்த இடத்துல பார்க்கலாம் பாருங்க. CGKO. CGKO. C 3வது இருக்குது. 3 பாத்தீங்கன்னா நமக்கு 7 மாதிரி இருக்கு. 4, 5, 6, 7. அப்ப நமக்கு இங்கே 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து 4, 11 மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு இங்கே 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து 11, 15 நமக்கு இங்கே 4 கூட்டியிருக்காங்க. அப்ப நம்ம இங்கே 4 கூட்டலாமா? 15 பிளஸ் 4 நமக்கு 19 வரும். 19 நமக்கு இதா இருக்கு. அதோட லெட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு எஸ் வருது. நம்ம எஸ் போட்டுக்கலாம். அப்ப நமக்கு IAS இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 701, 700, 697, 692, 685. அடுத்த நம்பரா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு முதல் நம்பரா 701 இருக்கு. இது நமக்கு 700 மாறி இருக்கு. நம்ம 701ல இருந்து 1 கழிக்கும் போது நமக்கு 700 வருமா? அப்ப நமக்கு இங்க 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து 700 பாத்தீங்கன்னா நமக்கு 697 மாறி இருக்கு. அப்ப நமக்கு 98, 99, 100. அப்ப நமக்கு இங்க 3 கழிச்சிருக்காங்க. -3. அடுத்து பாத்தீங்கன்னா 97ங்கிறது 92 மாறி இருக்கு. அப்ப நமக்கு 93, 94, 95, 96, 97. இங்க 5 கழிச்சிருக்காங்க. -5. அடுத்து நமக்கு 92 பாத்தீங்கன்னா 85 மாறி இருக்கு. 86, 87, 88, 89, 90, 91, 92. அப்ப நமக்கு இங்க 7 கழிச்சிருக்காங்க. -7. அப்ப நமக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7. எல்லாம் பாத்தீங்கன்னா 1 விட்டு 1 வந்துருக்கு. அப்ப நமக்கு அடுத்து என்ன வரும்? 8, 9 வருமா? அப்ப நமக்கு இங்க 9 கழிக்கணும். நம்ம 685 கூட 9 கழிக்கணும். நம்ம இதை கழிக்கும் போது நமக்கு 676 வரும். அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. இதே மாதிரி இதுக்கு அடுத்து நம்பர் நமக்கு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறுபட்டதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 இதுல 3 இது ஒரே மாதிரி இருக்குது. 1 மட்டும் வேறுபட்டு இருக்குமா? அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ஏல இருந்து இசட் வர. ஏ நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, பி நமக்கு 2வது இருக்குது, சி நமக்கு 3வது இருக்கு. இந்த மாதிரி இசட் பாத்தீங்கன்னா 26 இருக்குது. இப்ப நம்ம ஈஸியா பண்றதுக்காக கொடுத்தது எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ABCDன்னு. இப்ப நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா NMPO இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா 1 விட்டு 1 பார்க்கணும். N அது 1 விட்டு நமக்கு P வருது. நமக்கு N பாத்தீங்கன்னா P மாதிரி இருக்கு. அதே மாதிரி M பாத்தீங்கன்னா நமக்கு O மாதிரி இருக்குமா. நமக்கு N பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ்ல 14 தான் இருக்குது. சரியா? என்ன போட்டுக்கலாம்? இதுக்கு பதிலா 14 போட்டுக்கலாம். அடுத்து P நமக்கு பாத்தீங்கன்னா 16 இருக்குது. அப்ப நம்ம இங்க 16 போட்டுக்கலாம்.
நமக்கு 14 எப்படி 16 மாதிரி இருக்கும்? நம்ம 14 கூட 15 16 நம்ம 2 கூட்டணும்னா நமக்கு 16 வருது. அப்ப நமக்கு இங்க 2 கூட்டியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எம்மும் ஓ தானே, எம்ங்கிறது 13 ஓனா 15. நம்ம 13 கூட 14 15 நம்ம 2 கூட்டும் போது நமக்கு 15 கிடைக்குது. அப்ப நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க? 2 கூட்டியிருக்காங்க. நம்ம இதே மாதிரி பி பார்க்கலாமா? எஸ் ஆர் யூடின்னு இருக்கு. எஸ் நமக்கு யூவா மாறி இருக்குது, ஆர் நமக்கு டியா மாறி இருக்குது. எஸ்ங்கிறது 19, யூங்கிறது 21. 19 பாத்தீங்கன்னா 21 மாறி இருக்கு. 19னா 20 21 நமக்கு இங்க 2 கூட்டியிருக்காங்க. அடுத்து ஆறுனா 18, 18னா 19 20 நமக்கு இங்கே பாத்தீங்கன்னா 2 கூட்டியிருக்காங்க. அடுத்து சி பார்க்கலாம். யூடி டபிள்யூவின்னு இருக்குது. நமக்கு யூனா 21, நமக்கு 21 பாத்தீங்கன்னா 23 மாறி இருக்கு. 22 23 நமக்கு இங்க 2 கூட்டியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 20 பாத்தீங்கன்னா 22 மாறி இருக்கு, நமக்கு இங்க 2 கூட்டியிருக்காங்க. அடுத்து டி பார்க்கலாம். NQRM இருக்கு. என்னங்கிறது 14, 14 பாத்தீங்கன்னா 18 மாறி இருக்கு. 15 16 17 18 நமக்கு இங்க 4 கூட்டியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 17 13 மாறி இருக்கு. 17னா நமக்கு இங்க 4 கழிச்சிருக்காங்க. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஏபிசில பாத்தீங்கன்னா 2 கூட்டியிருக்காங்க. டி மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு 4 கூட்டி 4 கழிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு இந்த டி தான் வேறுபட்டது. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுல வேறுபட்டது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 1001 1000 997 992 985 அடுத்த நம்பரா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு முதல் நம்பரா இங்க 1001 இருக்கு, அது நமக்கு 1000 மாறி இருக்கு. நம்ம 1001 இருந்து 1 கழிக்கும் போது நமக்கு 1000 வருமா? அப்ப நமக்கு இங்க 1 கழிச்சிருக்காங்க, -1. அடுத்து நமக்கு 1000 பாத்தீங்கன்னா 997 மாறி இருக்கு. நம்ம இங்க இருந்து இங்க கழிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்க இருந்து கூட்டிடலாம், சரியா? அப்ப நமக்கு 997 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 998 99 1000. அப்ப நமக்கு இங்க 3 கூட்டியிருப்பாங்களா? அப்ப நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க? 3 கழிச்சிருப்பாங்க, -3. அடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா 97 பாத்தீங்கன்னா 92 மாறி இருக்கு. 92 93 94 95 96 97 அப்ப நமக்கு இங்க 5 கூட்டியிருப்பாங்களா? 5 கூட்டியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க? இங்க இருந்து இங்க 5 கழிச்சிருப்பாங்களா? -5. அடுத்து நமக்கு 92 பாத்தீங்கன்னா 85 மாறி இருக்கு. 85னா 86 87 88 89 90 91 92 அப்ப நமக்கு இங்க 7 கூட்டியிருப்பாங்களா? +7. அப்ப நம்ம இங்க இருந்து இங்க பார்க்கும்போது நமக்கு இங்க 7 கழிச்சிருப்பாங்க, -7. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? 1 கழிச்சிருக்காங்க, 3 கழிச்சிருக்காங்க, 5 கழிச்சிருக்காங்க, 7 கழிச்சிருக்காங்க. 1 3 நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வருமா? 2 3 5 நமக்கு என்ன வித்தியாசம்? 2 வருமா? 2 5 7 வித்தியாசம் என்ன வரும்? நமக்கு 2 வருமா? 2. அப்ப 7 + 2 நமக்கு என்ன? 9 வருமா? 9ல கழிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம 985 இருந்து 9 கழிக்க வேண்டியதான். கழிக்கலாமா? நம்ம இந்த ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு 976 வரும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர், 976. இது நமக்கு ஆப்ஷன் 7 இருக்குது. இதே மாதிரி இருக்கிறது நம்ம நமக்கு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. XPF, UYC, RVZ, OSW, அடுத்ததா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். A ல இருந்து Z வர. A நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கு, B நமக்கு 2வது இருக்குது, C நமக்கு 3வது இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா Zங்கிறது 26 வரை இருக்குது. இப்ப நம்ம கொடுத்த கேள்வியில முதல் லெட்டர்லாம் பார்க்கலாமா? X இருக்கு, அடுத்து U இருக்குது, R இருக்குது, O இருக்குது. X U R O. இப்ப நமக்கு X பாத்தீங்கன்னா இங்க இருக்குது, அது நம்பர் பாத்தீங்கன்னா 24 இருக்குதா? 24. அடுத்து U அது நம்பர் பாத்தீங்கன்னா 21 இருக்குது, 21. அடுத்து R னா 18, O னா 15. இப்ப நமக்கு 24ங்கிறது 21 மாறி இருக்கு. நம்ம 24ல இருந்து 3 கழிக்கும் போது நமக்கு 21 வரும். அடுத்து 21 பாத்தீங்கன்னா 18 மாறி இருக்கு. நம்ம 21ல இருந்து 3 கழிக்கும் போது நமக்கு 18 வரும். அடுத்து நம்ம 18ல இருந்து 3 கழிக்கும் போது நமக்கு 15 வரும். அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? இந்த 15ல இருந்து 3 கழிக்க வேண்டியதான். அப்ப நமக்கு என்ன வரும்? 12 வருமா? 12. நமக்கு 12 எங்க இருக்கு? 12 நமக்கு இந்த இருக்குது. அதோட லெட்டர் பாத்தீங்கன்னா L இருக்கு. அப்ப நம்ம இங்க L போட்டுக்கலாம், L. அடுத்து ரெண்டாவதுலாம் பார்க்கலாமா? PYUS, PYVS. P நமக்கு 2வதா இருக்குது. நமக்கு 2 பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. நம்ம இது பாத்தீங்கன்னா ஒய்யா மாறி இருக்கு, ஒய் இங்க இருக்குது. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து இங்க 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து 1 கழிச்சு நமக்கு பின்னாடி வந்துரும். அடுத்து நமக்கு 1 கழிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 3 கழிச்சிருக்காங்க, -3. அடுத்து 25 பாத்தீங்கன்னா 22 மாறி இருக்கு. அப்ப நமக்கு இங்கேயும் 3 கழிச்சிருக்காங்க, -3. அடுத்து 22 19. அப்ப நமக்கு இங்கே பாத்தீங்கன்னா 3 கழிச்சிருக்காங்க. அப்ப நம்ம 19ல இருந்து 3 கழிக்கலாமா? அப்ப நமக்கு என்ன வரும்? 18 17 16. அப்ப நமக்கு இங்க 16 வரும். அதோட லெட்டர் பார்த்தோம்னா நமக்கு P வருது. அப்ப நமக்கு இங்க P வரும், P போட்டுக்கலாம். அடுத்து 3வது பார்க்கலாம் பாருங்க. FCZW. நம்ம 6ல இருந்து 3 கழிக்கும் போது நமக்கு 3 வரும். அடுத்து நம்ம 3ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 2 1 திரும்ப நமக்கு என்ன Z தான் வரும். அப்ப நமக்கு இங்கேயும் 3 கழிச்சிருக்காங்க. அடுத்து 26 23 நமக்கு இங்கே என்ன பண்ணிருக்காங்க? 3 கழிச்சிருக்காங்க. அப்ப நம்ம 23ல இருந்து 3 கழிச்சோம் என்ன வரும்? நமக்கு 20 வருமா? 20 நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 20னா நமக்கு T வருது. அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம்? இங்க T போட்டுக்கலாம். அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர், LPT. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.